தலைப்பு செய்திகள். யாழில் டெங்கு நோயால் 497 பேர் பாதிப்பு. பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றக்கு அழைத்து வரப்பட்ட சுரேஷ் சலே. பால்மாவின் விலைகள் அதிகரிப்பு, அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம். ஈரானின் புரட்சிகர காவல் படையினரின் எச்சரிக்கை. செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளிக்காத பிரதமர் மோடி. விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளதாவது: யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களிலும் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோய் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை. அதற்கு முன்னிய வருடங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. இனிவரும் காலங்களில் நோய் தாக்கம் அதிகரிக்காத வகையில் அதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தற்போது நாட்டில் பல பகுதிகளில் மழை பெய்து வருவதால் ஏற்படக்கூடிய டெங்கு நோய் பரவல் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுமக்களுக்கான போதிய விழிப்புணர்வின் அவசியத்தினையும் எடுத்துக்கூறி அனைவரும் ஒருங்கிணைந்த வகையில் செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து டெங்கு விழிப்புணர்வு வாரத்தினை எதிர்வரும் 25ஆம் திகதி தொடக்கம் 27ஆம் திகதி வரை கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 25ஆம் திகதி பொதுமக்கள் சிரமதானத்தில் ஈடுபடுவது, 26ஆம் திகதி அரசாங்க அலுவலகங்கள், பாடசாலைகளிலும், 27ஆம் திகதி தனியார் வர்த்தக நிலையங்களிலும் கள ஆய்வுகள் மற்றும் சிரமதானம் மேற்கொள்வது என இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. டெங்கு தாக்கம் அதிகமாக காணப்படும் கரவெட்டி, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கோப்பாய், சங்கானை, சாவக்கச்சேரி, நல்லூர், சண்டிலிப்பாய் மற்றும் உடுவில் ஆகிய பிரதேச செயலகங்களில் டெங்கு வாரத்திற்கு பின்னர் ஜூன் மாதம் 8ஆம் திகதியும் இதே செயற்பாட்டை மீண்டும் பின்பற்றுவது தொடர்பாக மாவட்ட செயலாளரால் தெரிவிக்கப்பட்டது. மஸ்கெலியா மற்றும் பொகவந்தலாவை வைத்தியசாலைகளில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து ஈதோகாவின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் எம்பி நாடாளுமன்றத்தில் வெளிக்கொணர்ந்ததை அடுத்து பிரச்சினைக்கு உடனடி தீர்வை வழங்க அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முன்வந்துள்ளார். மஸ்கெலியா வைத்தியசாலையில் கர்ப்பிணி தாய்மார்களை பரிசோதனை செய்யும் ஸ்கேன் இயந்திரம் இல்லாமை மற்றும் பொகவந்தலாவை வைத்தியசாலையில் காணப்படும் வைத்தியர் உள்ளிட்ட ஊழியர் பற்றாக்குறை தொடர்பில் ஜீவன் தொண்டமான் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார். ஜீவன் தொண்டமானின் உரை நிறைவடைந்ததை அடுத்து சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தொலைபேசியின் ஊடாக ஜீவன் தொண்டமானை தொடர்பு கொண்டு குறித்த வைத்தியசாலைகளில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து முழுமையான தகவல்களை கேட்டறிந்து கொண்டுள்ளார். இதையடுத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொலைபேசி ஊடாக சுகாதார பிரதி அமைச்சர் அன்சக விஜயமுனியவையும் ஜீவன் தொண்டமானையும் நேரடியாக கலந்துரையாட இணைப்புக்கு எடுத்துள்ளார். இதன்போது மஸ்கெலியா மற்றும் பொகவந்தலாவை வைத்தியசாலையில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் மூவரும் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். இந்த நிலையில் மஸ்கெலியா வைத்தியசாலைக்கு கர்ப்பிணி தாய்மார்களை பரிசோதிக்கும் ஸ்கேன் இயந்திரத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார பிரதி அமைச்சர் அன்சக விஜயமுனிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் அவர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தினக்குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் சுரேஷ் சலேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்தான விசாரணைகள் தொடர்பில் சுரேஷ் சலே கடந்த பிப்ரவரி மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் விசாரணைகள் தொடரும் நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையிலேயே நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன.
விலை திருத்தத்திற்கு அமைவாக 450 கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா பாக்கெட் ஒன்றின் விலை 50 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட் ஒன்றின் விலை 125 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை ரூபாவின் தொடர்ச்சியான பெறுமதி வீழ்ச்சி காரணமாக எதிர்வரும் வாரங்களில் பல இறக்குமதி பொருட்களின் விலை உயரக்கூடும் என அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. நாணய மாற்று விகிதங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான செலவை நேரடியாக பாதிக்கும் என அந்த சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சீனி, பருப்பு மற்றும் அரிசி உள்ளிட்ட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் எதிர்வரும் காலங்களில் உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரையான காலப்பகுதியில் அப்பிரதேசத்திற்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்ற 322 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெட்டன் பிரிவின் ஹெட்டன், பொல்பிட்டிய, கினிகத்தேன மற்றும் நல்லதண்ணி ஆகிய போலீஸ் நிலையங்களினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது 336 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் மூலம் 20,65,000 ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீசாரால் நடத்தப்பட்ட இந்த சுற்றுவளைப்புகளின் போது ஹெரோயின், ஐஸ், கஞ்சா, ஹேஷ், போதைப்பொருள் மாத்திரைகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் போராக மாறியது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அத்துடன் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான இந்த போர் சுமார் 40 நாட்களுக்கு மேலாக நீடித்தது. பின்னர் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக திகழ அமெரிக்கா, ஈரான் இடையில் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. பின்னர் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. ஈரானின் கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்க மறுத்தது. அதேவேளையில் அமெரிக்காவின் சில உத்தரவாதத்தை நம்ப ஈரான் மறுத்து வருகின்றது. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமென்றாலும் தாக்குதல் நடத்தலாம் என தெரிகின்றது. ட்ரம்ப் இது தொடர்பாக தொடர்ந்து மிரட்டி வருகின்றார். இந்நிலையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை எங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் போர் மத்திய கிழக்கு நாடுகளை தாண்டி விரிவடையும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையில் போர் மூண்டால் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா, ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம். ஹவுதி குழுவும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்புள்ளது. நோர்வேயில் பெண் நிருபர் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்காமல் சென்ற சம்பவம் உலக அரங்கில் விவாதத்திற்குள்ளான நிலையில் அந்த பெண் நிருபர் குறித்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அவை அனைத்திற்கும் சேர்த்து பதிலளித்த நோர்வே பெண் நிருபர் ஹெல்லோ லிங் தான் வெளிநாட்டு உளவாளி அல்ல என்றும் பத்திரிகையாளர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு நோர்வேக்கு சென்றார். நோர்வே தலைநகர் ஓஸ்லோவில் அந்நாட்டு பிரதமர் ஜோனோஸ் உடன் பிரதமர் மோடி பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் நோர்வே பெண் நிருபர் ஹெல்லே லிங் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் மோடி பதிலளிக்காமல் புறக்கணித்துவிட்டு சென்றார். இது தொடர்பான வீடியோவை ஹெல்லே லிங் பகிர்ந்துள்ளார். அதில் உலகின் சுதந்திரமான பத்திரிகை துறையிடமிருந்து சில கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்துவிட்டு செல்லலாமே என்று கேட்டார். ஆனால் பிரதமர் மோடி பதிலளிக்காமல் அங்கிருந்து செல்வது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ உலக அளவில் பலரால் பகிரப்பட்ட நிலையில் கருத்து சுதந்திரம் மிக்க நாட்டின் தலைவர் நிருபர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றுவிட்டதாக பலர் பிரதமர் மோடியை விமர்சித்து வருகின்றனர். வரலாற்றில் இன்று 1904 பாரிஸில் பன்னாட்டு காற்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. 1991 முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி சென்னைக்கருகில் மனித குண்டுவெடிப்பொன்றில் கொல்லப்பட்டார். 1996 தான்சானியாவில் பூக்கோவா என்ற பயணிகள் கப்பல் விக்டோரியா ஏரியில் மூழ்கியதில் 1000 பேர் வரையில் உயிரிழந்தனர்.
2006 சேர்பியா மெண்டனக்குரோவில் இருந்து விலகுவதற்கான பொது வாக்கெடுப்பு இடம்பெற்றது. 55% மக்கள் பிரிந்து செல்வதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.